ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு. ஓசியா 13:9. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அண்டைக்கு திரும்புங்கள், அவரிடத்தில் உங்களுக்கு சகாயம் உண்டு. கர்த்தரை விட்டு தூரமாய் போகும்போது பல தீவினைகளும் சாபங்களும் வறுமையும் வேதனைகளும் தொடர்கின்றன. ஆனால் மனம் திரும்பியவர்களாய் தேவ சமூகத்துக்கு கண்ணீரோடு வரும்போது கர்த்தரிடத்தில் நமக்கு சகாயம் உண்டு. சீர்கட்ட பிள்ளையே, என்னண்டை திரும்பு என்று கர்த்தர் அழைக்கிறார். நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனால் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்கிறார். பிரியமானவர்களே, ஒன்றை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரண்டை திரும்பும் போது அவருடைய அன்பின் கரங்கள் உங்களை அரவணைக்க ஆவல் கொண்டதாய் இருக்கின்றன. தன்னண்டை வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இளையகுமாரன் வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்துவிட்டு எங்கே செல்வது என்று அறியாமல் பன்றிகளோடு வாழ்ந்து பன்றியின் தவிட்டினால் வயிற்றை நிரப்பும் நிலைக்கு ஆளானான். ஒரு நாள் அவன் சிந்தித்தான். தகப்பன் அண்டைக்கு திரும்பினான். நிச்சயமாகவே எனக்கு சகாயம் உண்டு. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று அழைக்கக்கூட நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுவேன் என்று கண்ணீரோடு புறப்பட்டு வந்தான். தகப்பன் தன் மகனை கண்டதும் ஆவலுடன் எதிர்கொண்டு ஓடினான். முத்தம் செய்தான், மோதிரமிட்டான், புதிய வஸ்திரம் தரிப்பிக்க செய்தான், கொளுத்த கண்டை அடித்து விருந்து வைத்தான். இதெல்லாம் சகாயங்கள் தான். அவனை மறுபடியும் தன் மகனாக ஏற்றுக்கொண்டது சகாயங்களிலே மேன்மையான சகாயம். தேவ பிள்ளையே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர், உன்னை தப்புவிப்பவர் இயேசு ஒருவரே. அவரிடத்தில் திரும்பு. திரளான சகாயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று உரைத்த பரலோக பிதாவே, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை பின்பற்றி உமக்கு பயந்து உமது கற்பனைகளை கைக்கொண்டு உங்க சத்தத்தை கேட்டு உம்மை சேவித்து உம்மை பற்றி கொள்ள இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு பங்கு கொள்ளத்தக்கதாக இந்த வாழ்வில் நாங்கள் ஆயத்தமாவதற்கும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வழிநடத்திட வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற நன்மையான ஈவுகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவரும் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ளவும், நன்மை செய்கிறவர்களாக வாழவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் காணப்படுகிற அன்பற்ற காரியங்கள், பகை உணர்வு, பழிவாங்கும் செயல்கள் யாவும் துரத்தப்படவும், சமாதான பிரபுவின் ஆளுகை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், உஷ்ணகால பாதிப்புக்கு மக்கள் விலக்கி காக்கப்படவும், பூமியின் பலன்கள் கிடைக்கவும், விளைச்சல்கள் பெருகவும், தங்கள் அருமையானவர்களை இழந்து தவிக்கிறவர்களுக்கு ஆறுதல் அளித்து தேற்றிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்களை ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்தள்ளவும், கடன் சுமையினால் தவிக்கிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படவும், அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், வீண் செலவினங்களுக்கு அவர்கள் விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல நோய்களினாலும் உடல் பலவீனத்தினாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போர் ஆரோக்கியம் அடைய வேண்டும் எனவும், பலவீனங்கள் மாறச் செய்து பூர்ண ஆயுசுடன் வாழச் செய்ய தேவன் இரக்கம் செய்ய வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாக விடுதிகளில் தங்கி இருக்கும் பிள்ளைகள், பெண்கள் கர்த்தருக்கு பயந்து தீய இச்சைகளுக்கும் தீய கண்களுக்கும் தங்களை விலக்கி காத்துக்கொள்ள கிருபை தந்தல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், மது பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், மதவாதிகள், மந்திரவாதிகள், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், பொய்யர்கள், திருடர், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள், ஊழியத்துக்கு தடையாயிருப்பவர்கள் ரட்சிக்கப்படவும், மனம் திரும்பவும், சாட்சியாய் வாழவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய், நீதியாய், உத்தவமாய், பாதுகாப்பாய் வாழவும், வளமான தேசம் உருவாக்கப்படவும், தேசத்தில் மக்கள் அமைதியாய் சமாதானமாய் வாழவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்கள், மிஷினரிகள் அவர்கள் நலன் காக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ மகிமையின் கிரியை நடப்பிக்க வேண்டுமாய், எதிர்ப்பு மத்தியிலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு கர்த்தருடைய மகிமைக்கென்று ஊழியம் செய்யவும்,
ஆண்டவருடைய பலத்த கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டுமாய், பாதுகாக்க வேண்டுமாய், வழிநடத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிய நன்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.